பெண்கள் பவளம் அணியலாமா? பவளத்தினுடைய சிறப்புகள் என்ன? யாரெல்லாம் பவளம் அணிய வேண்டும்? பவளம் எப்படி அணிய வேண்டும்? இது எல்லாமே வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் உண்மையான பவளம், அதாவது ஒரிஜினல் பவளம் கிடைக்குதா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். ஏன்னா நிறைய ஃபேக் வந்துருச்சு. அந்த கலரில் நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒரிஜினல் பவளம் நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரிஜினல் பவளத்திற்கு அந்த கற்களுக்குன்னு தான் ஒரு தனி மகத்துவமும் ஆற்றலும் உண்டு. பவளம் யார்? தெய்வத்திற்கு பவளத்தை நிலம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இடத்துல பிரச்சனை இருக்குது, சால்வ் ஆகணும், இல்லை இந்த இடத்து மேலே வந்து கேஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து சால்வ் ஆகணும், என் பக்கம் சொத்து வரணும், நில சொத்து என் பக்கம் வரணும், இல்லை நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரிஜினல் பவளம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற இந்த கேள்விக்கு யாருக்கெல்லாம் பவளம் தேவையோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக ஒரிஜினல் பவளம் எங்கே கிடைக்குமோ அதற்கான கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுடைய கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பதிவு கண்டிப்பா உங்க பார்வைக்கு படணும்னு இறைவனுடைய அருள் இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, பெண்கள் பவளம் அணியலாமா? பவளத்தினுடைய சிறப்புகள் என்ன? யாரெல்லாம் பவளம் அணிய வேண்டும்? பவளம் எப்படி அணிய வேண்டும்? இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பொதுவாக அணிகலன்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயம்தான். அதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் குறையாக இருக்கக்கூடிய விஷயத்த நிறைப்படக்கூடிய ஒரு அணிகலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா விடுவோமா? விடமாட்டோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கல் தான் இந்த பவளக்கல். பவளம் பற்றி இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பவளம் அப்படின்றது பவள பாறைகள்ல இருந்து வெட்டி எடுத்து தான் நமக்கு அதை வந்து பவளக்கற்களாக வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து அணிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த காலத்திலிருந்தே பூர்வீகத்துலலாம் நீங்கள் போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பவள மோதிரம் போட்டிருப்பாங்க. நவரத்னங்களில் பவளமும் ஒன்றா வந்து நமக்கு இருக்குது. பவளத்தை வச்சு நிறைய அணிகலன்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் மேக்சிமம் நீங்கள் பார்த்துருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்தில் பவளம் வந்து கோர்த்து இருக்கிறத பார்த்துருக்கலாம். அதன் பிறகு மோதிரத்தில் பவளம் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உண்மையான பவளம், அதாவது ஒரிஜினல் பவளம் கிடைக்குதா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். ஏன்னா நிறைய ஃபேக் வந்துருச்சு. அந்த கலர்ல நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒரிஜினல் பவளம் நினைச்சுக்கிறோம். ஆனா ஒரிஜினல் பவளத்திற்கு அந்த கற்களுக்குன்னு தான் ஒரு தனி மகத்துவமும் ஆற்றலும் உண்டு. பவளம் யாரெல்லாம் அணியலாம்? எல்லா பெண்மணிகளும் அவசியமாக அணிய வேண்டிய 2 கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தும் பவளமும் தான். அதனால எல்லா பெண்களுமே, ஏன் எல்லா ஆண்களுமே பவளத்தை வந்து தாராளமாக அணியலாம். மற்ற கற்கள் எல்லாம் தான் அணியறதுக்கு முன்பு அதை உடம்போடு உடம்பு உராயறதுக்கு முன்பு அதை வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். இல்லை ஒரு பேப்பரில் வச்சு பேக்கெட்டில் வச்சு எப்படி இருக்குன்னு ஒரு வாரம் வெள்ளோட்டம் விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அணிகலன்களாக செஞ்சு அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் முத்து பவளம் இந்த 2த்துக்கு மட்டுமே அந்த வீரியம் அப்படின்றது ரொம்ப கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா க்ளோஸ் டைப்பாக இருக்கக்கூடாது. அது உங்க உடம்புல படணும். உங்களுடைய சருமத்தை தொட்ட மாதிரி இருக்கணும். அப்படி நீங்க அணிகிறது தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. பெரும்பாலும் பெண்கள் வந்து பவளத்தை எப்படி அணியிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்துல தான் வந்து அணியிறாங்க. பவுனோட சேர்த்து இந்த பவளத்தை வந்து மணியா கோர்த்து அணியிறாங்க. மாங்கல்யத்துல பவளம் அணியணும்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காம 2 பவளம் வந்து நீங்கள் அணியணும். ஒத்தையாக போடவே கூடாது. மாங்கல்யத்தில் 2 முத்துக்களா அதை பவுனோட சேர்த்து நீங்கள் அணிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது உங்களுடைய தேகத்தோட ஒட்டி உராசி இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான ஆற்றலை அது சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக அமையுது. ஆண்கள் எப்படி வேணாலும் அணியலாம். பவள மாலை கூட வந்து ஆண்கள் வந்து பயன்படுத்துறதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆண் பெண் 2 பேருமே பவளம் அணியலான்னு சொல்லிட்டேன். அதுக்கு எந்த வித தோஷமும் கிடையாது. தாராளமாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டேன். ஓப்பன் டைப்பில் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தெய்வத்திற்கு பவளத்தை அணியலாமா? தாராளமாக செய்யலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியை நீங்கள் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் அழகுபடுத்தி பாருங்கள். அவங்க அழகாக அழகாக உங்கள் வீடு செல்வ வளத்தோடு அழகாக மாறும்.
அப்படியே மெருகேறிக்கிட்டே வரும். அதை நீங்க உணர முடியும். அப்படி அழகுபடுத்துறதுல ஒன்று இந்த பவளமும் கூட. பவள மாலைகள் இப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா? சின்னதா அழகா பவள மாலை வாங்கி அந்த பவள மாலையை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாய்க்கு அணிவித்து நீங்க மகிழலாம். அதை அணிவித்து பார்த்து பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிலவும். ஸோ அதனால உங்க வீட்டில் பூஜை அறையில எப்படி அலங்காரம் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த பவளத்தையும் வைத்து இறைவனை நீங்க அழகுபடுத்தி பார்க்கலாம். பவளத்திற்கு வந்து அங்காரகனை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு. அங்காரகன்றவர் பூமிக்காரகன் இல்லையா? அதனால நிலம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, இல்ல வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இடத்துல பிரச்சனை இருக்கு, அது சால்வ் ஆகணும், இல்ல இந்த இடத்து மேல வந்து கேஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து சால்வ் ஆகணும், என் பக்கம் சொத்து வரணும், நில சொத்து என் பக்கம் வரணும், இல்ல நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பா பவளம் போட்டிருப்பாங்க, அணிஞ்சிருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரத்துல லாபம் அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா பவளம் அணிந்திருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, நகை கடை வைத்திருக்கக்கூடியவங்களே நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களுமே பவளம் அணிந்திருப்பார்கள். ஏன்னா அந்த பவளம் வந்து நமக்கு அவ்வளோ லாபத்தை கூட்டி கொடுக்கும். முத்து பவளம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான 2 வகையான கற்கள். இதை வந்து நிறைய பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே வந்து பவளத்தை ரொம்ப அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. இதை எப்படி அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே வந்து வலது கையினுடைய மோதிர விரல்ல நம்ம பவளத்தை அணியலாம். நீங்க மோதிரமா போட போறீங்க அப்படின்னா அது வலது கையில இருக்கக்கூடிய மோதிர விரல்ல அணியணும். மோதிரம் க்ளோஸ்டா இருக்கக்கூடாது. க்ளோஸ்டா இருந்தால் பவளம் நம்ம உடம்புல படாது. ஓப்பன் டைப்பா இருந்தாதான் அது நம்மளுடைய சருமத்தோடு உராசம். அப்பதான் அதனுடைய ஆற்றல் நமக்குள்ள வந்து நம்மளுடைய செயல்பாடுகள்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால நீங்க இதை கண்டிப்பா வந்து பாருங்க. ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் பவளம் அப்படின்றதுனால செவ்வாய் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ, செவ்வாய் தோஷம் யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே பவள மோதிரத்தை பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில அமையும். ஸோ இன்னைக்கு வந்து பவளத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரிஜினல் பவளம் எங்க கிடைக்கும் அப்படின்ற இந்த கேள்விக்கு யாருக்கெல்லாம் பவளம் தேவையோ எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா ஒரிஜினல் பவளம் எங்க கிடைக்குமோ அதற்கான கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு பர்சனலா உங்களுடைய கமெண்ட்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். யாருக்கெல்லாம் ரிப்ளை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா பவளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்புங்க. நான் அதற்கான கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ பவளம் அப்படின்றது எல்லோருக்குமே கண்ணுக்கு தெரிந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு கல்லா இருக்கு. அதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில வளம் பெருகட்டும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸோ பவளை பத்தி எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு, ரொம்ப திருப்தியா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட நிறுத்திக்காம இந்த விஷயத்த பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அன்பை லைக் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.